சற்று நேரத்தில் ஐபிஎல் இறுதிப் போட்டி சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் களைகட்ட காத்திருக்கின்றது. ஏறக்குறைய 2 மாதங்கள், அதாவது கோடை விடுமுறையில் ரசிகர்களுக்கு விருந்து படைத்து வந்த ஐபிஎல் தொடரின் இறுதிப் போட்டி என்பது இன்று நடைபெறுகின்றது. நீண்ட இடைவெளிக்கு பிறகு சேப்பாக்கம் மைதானத்தில் ஐபிஎல் தொடருக்கான இறுதிப் போட்டி நடத்துவதாக திட்டமிட்ட நிலையில் இன்றைய தினம் இறுதிப் போட்டி சேப்பாக்கத்தில் நடைபெறுகின்றது. முன்னாள் சாம்பியன்களான கொல்கத்தா, ஹைதராபாத் என இரு அணிகளும் இன்றைய இறுதிப் போட்டியில் மீண்டும் மகுடத்திற்காக பலப்பரீட்சை நடத்த காத்திருக்கின்றன. முன்னதாக முதல் தகுதி சுற்றில் இதே இரு அணிகளும் மோதிய நிலையில் ஹைதராபாத் அணி தோல்வியை தழுவியிருந்தது. இதற்கு பதிலடி கொடுக்கும் முனைப்பில் தான் இன்றைய போட்டியில் ஹைதராபாத் அணி வீரர்கள் களமிறங்க காத்திருக்கின்றனர். அதே சமயம் முதல் தகுதி சுற்றில் களமிறங்கிய அதே பலத்துடன் இறுதிப் போட்டியிலும் விளையாடி கோப்பையை வெல்வதற்கு கொல்கத்தா அணியினரும் ஒருபுறம் காத்திருக்கின்றனர். இவை அனைத்தையும் தாண்டி ஒவ்வொரு ஐபிஎல் போட்டியின் போதும் சேப்பாக்கம் மைதானம் முழுவதுமே மஞ்சள் வண்ண டிஷர்ட்டுடன் மட்டும்தான் ரசிகர்கள் வலம் வருவர். ஆனால் இன்றைய இறுதிப் போட்டியை பொறுத்தவரை இரு அணி ரசிகர்களின் டிஷர்ட்டுகளும் சம பலத்துடன் மைதானத்திற்கு வெளியில் இருப்பதை நம்மால் காண முடிகின்றது. சென்னை இறுதிப் போட்டியில் இல்லை என்ற தருணத்திலும் சேப்பாக்க முழுவதுமே இரு அணியின் ரசிகர்கள் அவர்களின் அணிக்காக இங்கே வந்து கோப்பையை யார் வாங்குகிறார்கள் என்பதை காண வந்திருக்கின்றனர். இவை அனைத்தையும் தாண்டி இறுதிப் போட்டிக்கு வழக்கத்திற்கு மாறாக முன்னதாகவே ரசிகர்கள் மைதானத்திற்கு வரும்படி டிக்கெட்டிலேயே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. காரணம், நிறைவு விழா மாலை 6 மணிக்கு சரியாக தொடங்க இருக்கின்ற நிலையில் உலக புகழ்பெற்ற அமெரிக்க இசைக்குழு ராக் இசைக்குழுவின் இமேஜின் டிராகன்ஸ் என்ற குழுவினரின் இசை நிகழ்ச்சியும் நிறைவு விழாவில் அரங்கேற இருப்பதால் ரசிகர்கள் முன்னதாகவே மைதானத்திற்கு வந்து அமர்ந்து 6 மணிக்கு நடைபெறவுள்ள இந்த நிறைவு விழாவை கண்டு ரசிப்பதற்கான ஏற்பாடும் செய்யப்பட்டிருக்கின்றது. சேப்பாக்கம் மைதானம் தற்பொழுது இரு அணி ரசிகர்களின் பட்டாளத்துடன் முழுவதுமாக நிரம்பி இருப்பதை நம்மால் காண முடிகின்றது. இவையெல்லாம் தாண்டி இந்த முறை இந்திய அணியில், அதாவது உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடர் 1ஆம் தேதி தொடங்க இருக்கின்ற நிலையில் இந்த 2 அணிகளிலுமே விளையாடக்கூடிய வீரர்களில் உலகக்கோப்பை இடம்பெற்றிருக்கின்ற ஒரு வீரர் கூட இன்றைய போட்டியில் விளையாடவில்லை என்பதும் ஒரு தகவலாக இருக்கின்றது. இதற்கு ஆறுதல் படுத்தும் விதமாக ஹைதராபாத் அணியில் தமிழ்நாட்டை சேர்ந்த நடராஜன், யார்கர் மன்னர், டெத் ஓவர் ஸ்பெஷலிஸ்ட் என்று அழைக்கக்கூடிய நடராஜன் ஹைதராபாத் அணியில் விளையாடுறதுனால இன்றைய போட்டியில் ஹைதராபாத் அணி ரசிகர்களின் வரவு என்பது மிக அதிகமாக இருக்கின்றது. காரணம், தமிழ்நாட்டை சேர்ந்த வீரர் ஒருவர் சேப்பாக்கம் மைதானத்தில் ஐபிஎல் இறுதிப் போட்டியில் விளையாடுவது இந்த முறை ஒரு கூடுதல் சிறப்பாக பார்க்கப்படுகின்றது. முன்னாள் சாம்பியன்கள்னு சொல்லக்கூடிய நிலையில மிக நீண்ட இடைவெளிக்கு பிறகு இந்த 2 அணிகள்ல யார் இந்த மகுடத்தை வெல்ல போறாங்கிறது மிக எதிர்பார்ப்பாக இருக்கின்ற நிலையில மகுடத்தை வெல்ல போகின்ற அணிக்கு 20 கோடி ரூபாய் பரிசு தொகை என்பதும் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. தற்பொழுது இங்க இருக்கக்கூடிய ரசிகர்கள் இருக்காங்க, ஹைதராபாத் அணி ரசிகர்கள். அவங்களுடைய எதிர்பார்ப்பு என்னங்கிறத அவங்கள்ட்ட கேட்கலாம். வணக்கம், நீங்க எங்க இருந்து வரீங்க? குவாலிஃபயர் 1ல விளையாடின அதே சேம் 2 டீம் ஃபைனல்ஸ்ல விளையாடுறாங்க. இந்த மேட்ச் எப்படி எதிர்பார்க்கறீங்க? வணக்கம், நாங்கள் ஹைதராபாத்லேருந்து வரோம். நாங்கள் 3 பேர். என் பேர் ஹரி, இவர் பேர் ஸ்ரீராம், இவர் பேர் ராகுல். நாங்கள் 3 பேர் ஹைதராபாத்லேருந்து வரோம். எக்ஸ்க்ளூசிவ்லி இந்த சன்ரைஸ் ஹைதராபாத் மேட்ச் பார்க்கறதுக்காக வந்திருக்கோம். நாங்கள் வந்து 4 நாள் ஆச்சு. குவாலிஃபயரில் ராஜஸ்தானோட மேட்ச் பார்க்கறதுக்காக வந்தோம். நாங்கள் தேர்ஸ்டே அன்னைக்கு டிக்கெட் வாங்கி இங்கே வந்து இங்கேயே ஸ்டே பண்ணியிருக்கோம். நான் அன்னிருந்து குவாலிஃபயர் பார்த்தோம், குவாலிஃபயர் எஸ்ஆர்எஸ் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தோம். அவங்க எப்படி ஆர்ஆரை கிரஷ் பண்ணி ஃபைனல்ஸ்க்கு வந்திருக்காங்க பார்த்து ஃபைனல் டிக்கெட் வாங்கி இங்கேயே ஸ்டே பண்ணிட்டு இருக்கோம் 2 நாளாக. ஸோ தெர் இஸ் நோ அதர் வேர்ட்ஸ். ஆக்சுவலி எஸ்ஆர்எச் பற்றி பேசுறதுக்கு வேர்ட்ஸ் இல்லை. ஹீஸ் ஆல்ரெடி ப்ரூவ்ட். கமின்ஸ்க்கு இங்கே டைட்டில் கொடுத்துருக்காங்க ஐபிஎல்ல, இந்த சைலன்சர் சொல்லி. அவர் டைட்டிலை ப்ரூவ் பண்ணிட்டாரு, எல்லாரையும் சைலன்ஸ் பண்ணிட்டாரு அவரோட பர்ஃபார்மன்ஸால். எல்லாரும் சொன்னாங்க, நாங்கள் ஆக்ஷனில் போனப்போ எஸ்ஆர்எச்க்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்காது, எதுவுமே பண்ணாது, 20 கோடிக்கு கொடுத்து கமின்ஸ் வாங்கியிருக்காங்க கேப்டனா. அவர் என்ன பண்றாரு? அவர் ஸ்டாட்ஸ் பாருங்க, கொல்கட்டாக்கு போட்டிருக்காரு, சரியாவே இல்ல ஸ்டாட்ஸ். 10-11 எக்கனாமின்னு சொன்னாங்க, விக்கெட்ஸ் இல்லைன்னு சொன்னாங்க. ஒரு கேப்டன் T20ல இப்ப வரைக்கும் இன்டர்நேஷனல் T20 கேப்டனே பண்ணதில்லை. ஹவ் வில் ஹி லீட் ஐபிஎல் டீம் இப்படின்னு கேட்டாங்க. அவ்வளோ பேர் திட்டினாங்க. பட் கமின்ஸ் எல்லாரும் தப்பா ப்ரூவ் பண்ணி டேபிள் செகண்டா நிக்க வச்ச எஸ்ஆர்எச் ஒரே சீசன்ல இப்போ வரைக்கும் நடந்தது இல்ல. எஸ்ஆர்எச் 3 டைம்ஸ் 200 கிராஸ் பண்ணி 272, 287, 266 மாதிரி பீட் பண்ணிருக்காங்க எஸ்ஆர்எச். இந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் இருந்தது இல்ல. 160 in 10 overs எஸ்ஆர்எச் within 9.3 கரெக்டா பேசினா அப்படி எஸ்ஆர்எச் சேஸ் பண்ணிருக்காங்க இந்த வாட்டி. கமின்ஸ் வந்து ஹீஸ் பின் ஆன் வேற லெவல் ஆஃப் கேப்டன்சி. அதே மாதிரி டிராவிஸ் ஹெட், அவர் அந்த வேர்ல்ட் கப்ல பார்த்தப்போ ரொம்ப வருத்தப்பட்டோம். அந்த ஃபார்ம் ஹைதராபாத்துக்கு கொண்டு வந்து அப்படியே கண்டினியூ பண்றாரு. செம்மையா விளையாடுறாரு. அந்த ஸ்ட்ரைக் ரேட். அபிஷேக் சர்மா நல்லா இம்ப்ரூவ் பண்ணிருக்காரு. இதுக்கு முன்னாடி 30 yards சர்க்கிள் தாண்டாத அவர் அடிச்சா. இப்போ செம்மையா யுவராஜ் சிங்கோட க்ரூமிங்ல வந்து நல்லா விளையாடிருக்காரு. அதே மாதிரி இப்போ பேட் கமின்ஸ், அவர் போலிங் பாருங்க, கேப்டன்சி டிசிஷன். முந்தின RR மேட்ச்ல அந்த சஞ்சு சாம்சன் விக்கெட் இருக்கட்டும், ஹெட்மேயர் விக்கெட், ரியான் பராக், எல்லா விக்கெட்டையும்
6 overs அப்படி they were going on 11 run rate. அப்படி இந்த டைம்ல ஒரு ஸ்பின்னரே ட்ரை பண்ணலாம், அது கூட பார்ட் டைம் ஸ்பின்னர். மயங்க் மார்க்கண்டே மாதிரி ஸ்பெஷலிஸ்ட் இல்லாம ஒரு பார்ட் டைம் அபிஷேக் சர்மா, ஷாபாஸ் அஹமத், எய்டன் மார்க்கர் மாதிரி ஸ்பின்னரை வச்சு 6 ஓவர்ல 20 ரன் கொடுக்க வச்சு கிட்ட ஒரு 4 விக்கெட் எடுக்க வச்சாங்க, 5 விக்கெட் எடுக்க வச்சாங்க. This is the best attack. நாங்க ஹைதராபாத்ல வந்திருக்கோம் டு சப்போர்ட் ஆரஞ்ச் ஆர்மி, ஜஸ்ட் ஷோயிங் திஸ். இங்க இருக்கக்கூடிய ரசிகர்கள் சொல்றதை கேட்டிருப்போம். கமின்ஸை ஏன் 20 கோடி கொடுத்து எடுத்தீங்கன்னு பல விமர்சனங்கள் எழுந்த நிலையில இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமா கமின்ஸ் தனது அணியை இறுதிப் போட்டிக்கு கொண்டு வந்திருக்கிறாருன்னு குறிப்பிட்டிருக்காங்க. அதே மாதிரி கடந்த சீசன்ல ஹைதராபாத் லீக் சுற்றோடு வெளியேறிய நிலையில இந்த முறை இறுதிப் போட்டிக்கு முன்னேறி இருக்கின்றது. சென்னை, மும்பை என இரு அணிகளை தாண்டி நீண்ட இடைவெளிக்கு பிறகு இந்த ஐபிஎல் மகுடம் என்பது யாருக்கு என்ற கேள்விக்கான விடை இன்று இரவு தெரிய காத்திருக்கின்றது. இதையெல்லாம் தாண்டி ஒவ்வொரு போட்டியின் போதும் சேப்பாக்கத்தில் சென்னை ரசிகர்கள் மட்டுமே இருந்த நிலையில தற்பொழுது மற்ற மாநில ரசிகர்கள், அதாவது மகாராஷ்டிரா, பெங்களூர், ஹைதராபாத், கேரளா என மற்ற அதிக மாநில ரசிகர்களும் இங்கு வந்து சேப்பாக்கத்தில் இறுதிப் போட்டியை காண கூடியிருக்கின்றனர். இந்த ஞாயிற்றுக்கிழமை இரவு என்பது வழக்கத்திற்கு மாறாக மிக ஒரு சிறப்பான விருந்து படைக்கக்கூடிய இரவாக இன்றைய போட்டி இருக்கும்னு பார்க்கப்படுகிறது. சேப்பாக்கம் லோ ஸ்கோர் மேட்ச் குறிப்பிடப்படுற நிலையில இன்றைய போட்டியில யார் வெற்றி பெற போறா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கின்றது. மெஸ்ஸி.